ஜனநாயகன் படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தாச்சு. எங்க அண்ணன் தளபதி கச்சேரி, எங்க அண்ணன் தளபதி கச்சேரி. அதை கேட்குறவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வி கச்சேரி அப்படின்ற மாதிரி தெரியும். வந்து தளபதி கச்சேரி தமிழ்நாட்டுக்கே செய்தி. முக்கியமான ஒரு விஷயம், இந்த பாடலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கோட் பண்ணி ஒரு விஷயம் இருக்கு. ரைட்டு, அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடல் நம்ம பேசுவோம். ஜனநாயகன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உண்டாகிருக்கிற ஒரு படம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. வந்து ஒரு 250 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரம், பசங்க பெண்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நடிகர். எனக்கு சினிமாவே வேணாம், இதான் என் கடைசி படம், நான் அரசியலுக்குள்ள வந்தாச்சு. வந்து 4 பிரச்சார பயணத்தை, மக்கள் சந்திப்பு நடந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்து, ரைட், ஓகே, பலதரப்பட்ட விமர்சனங்கள். அதெல்லாம் தாண்டி சினிமாவில் கடைசி படம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதெல்லாம் கூட பல பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து அதெல்லாம் சும்மா சொல்கிறது தாங்க. அவர் வந்து பனையூரில் கதை கட்டுக்கிட்டு இருக்காரு, அடுத்த டைரக்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க, மலன்னு அத்தனை படம் நடிப்பார் அப்படின்னு. இந்த பாட்டிலே அதுக்கான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் விஜய். அதையும் பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஜனநாயகன் மிக முக்கியமான படம்னு சொல்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த படத்தினுடைய ப்ரீ பிஸ்னஸ் இன்னும் முழுசா ஆரம்பிக்கவே இல்லை. ப்ரீ பிஸ்னஸை இப்போதான் தொடங்கியிருக்காங்க. அந்த ப்ரீ பிஸ்னஸ் வந்து தமிழ்நாடு கேரளா வரைக்கும் 120 கோடி. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய பூஜை போட்டு சில நாட்கள்லேயே இந்த படத்தோடைய ஆடியோ ரைட்ஸு 35 கோடிக்கு விற்றுருக்குதுங்க. டி சீரியஸ் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு ஆடியோ பிஸ்னஸ் வந்து கிடையாது. வந்து ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தது, ஆடியோ கேசட்டாக இருக்கும்போது இருந்தது. இப்போ ஆடியோ பிஸ்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, வாங்கறதே கிடையாது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஓடிடி நிறுவனம் இந்த படத்தை 120 கோடிக்கு ஓடிடி சேட்டலைட் வந்து பேசிட்டு இருக்காங்க. 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி தான் வாங்க போகிறாங்க. அப்புறமா அரசியல் வேற, பிஸ்னஸ் வேற, இப்படிலாம் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் சேட்டலைட் முடிவாகலை. கண்டிப்பாக சன் டிவி வாங்கினாலும் ஒன்று ஆச்சரியப்படுறதுக்குள்ள. அவங்க சொல்கிற மாதிரி விஜயோட டிவிக்கு அது அரசியல், வந்து ஜனநாயகன் எங்களுக்கான பிஸ்னஸ், அது நாங்கள் இதில் போய் அரசியல் பிஸ்னஸே கலக்க மாட்டோம்னு சொல்ல. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, ஜனநாயகன் எது பேசக்கூடிய படமாக இருக்கும்? பகவந்த் கேசரியோட ரீமேக்னாங்க, இல்லை பகவந்த் கேசரியுடைய சாயல்னாங்க. பகவந்த் கேசரியை வந்து தெலுங்கு படத்தை வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்கன்னா, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல மிக முக்கியமான படம். இதெல்லாம் தாண்டி விஜயோடைய இந்த பாட்டில் லுக்கு பார்த்தீங்களா, ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு லுக். வந்து பூஜா ஆக்டே ஒரு பக்கம், ஜோடியா என்னன்னு தெரியல, மமிதா பைஜு மகள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இதில் தெரியுது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்திற்கு அனிருத்தோட மியூசிக் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற அந்த மியூசிக் இந்த படத்திற்கு பிறகு விஜய் கம்ப்ளீட்டாக நடிக்க மாட்டார், உறுதியாக தெரியுது. ஏன்னா இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி ஒரு தகவல் என்னன்னா, டிவிகே கட்சியினுடைய வார் ரூம் ஒன்று நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம்.